வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்துல மிக பிரபலமா இருந்து வந்துகிட்டு இருக்க சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு அமைப்பு தொடங்க இருக்கிறார்ன்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அமைப்புக்கான பெயர், கொடி, கொள்கைகள விரைவில அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு யாரு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் எதிரா மிகப்பெரிய அளவுல தமிழக ஊடகங்கள்ல வெளிப்படையா பேசி வந்துகிட்டு இருந்தாரு. பல உண்மைகள எதிர்த்து தைரியமா பேசினாரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில திமுகவுக்கு ஆதரவா பேசி வந்துகிட்டு இருந்தாரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அவரு மேல ஒரு வழக்குல அவர கைது பண்ணி உள்ள போட்டாங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாம பார்த்தீங்கன்னா, அன்னையில இருந்து இதுவரை திமுகவ கடுமையா எதிர்த்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு மீடியாக்கள்ல திமுகவ விமர்சிச்சு வந்துகிட்டு இருக்கிறதுல சவுக்கு சங்கர் மிகப்பெரிய ஆளா இருந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் உண்மைய சொல்றாரா, பொய் சொல்றாரான்னு தெரியாது. ஆனா பல தகவல்கள உண்மையா நடந்த மாதிரியே பல உருட்டுகள மக்கள்கிட்ட அள்ளி தெளிக்கிறதுல மிகப்பெரியவரா இருந்து வந்துகிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள சந்திச்சு, அங்க எடப்பாடி அவர்கள் சேலத்துல மாநாடு போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப முழுமையா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள்ட்ட நெருக்கம் காட்டுனது தான் முக்கிய காரணமா இருக்கு. எடப்பாடி அவர்கள் கூட ரொம்ப நாளா நெருக்கமா இருந்து வந்துகிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் மூலியமா தான் சவுக்கு மீடியாங்கிற ஒரு மீடியாவையே உருவாக்கி குடுத்ததாகவும் எடப்பாடி அவர்கள், அது மூலியமா தான் இன்னைக்கு மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க சவுக்கு சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப புது அமைப்ப தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த அமைப்புக்கான கொடி, பெயர், கொள்கைகள விரைவில அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம எடப்பாடி அவர்கள் ரொம்ப அலைஞ்சுகிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த கூட்டணி கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் இப்ப அவரு கூட கூட்டணிக்கு போறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, போறதே கிடையாது. கடைசியில பாத்தீங்கன்னா, தேமுதிக ஒரு கட்சிய மட்டும் தான் இப்ப கைப்பற்றியிருக்கிறாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்லையும் இதே நிலை தான் நீடிக்க போகுது அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு துல்லியமா தெரிந்திருக்க காரணத்தினால தான் சவுக்கு சங்கர் அவர்கள தனி கட்சி ஆரம்பிச்சு அவரு கூட மக்கள்கிட்ட கூட்டணி வைக்கிற மாதிரி காட்டி நம்ம கட்சியோட கூட்டணியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்படிதான் சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்குறத பார்த்தா கண்டிப்பா இது உண்மையா இருக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. சவுக்கு சங்கர் அதிமுகவோட கூட்டணி போவார். இந்த நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல 2026ல அந்த அமைப்ப கட்சியா மாத்தி தமிழகம் முழுவதும் நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு வதந்தி ஒண்ணு கிளம்பி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இவரு பல நிறுவனங்களையும் பல தொழிலதிபர்களையும் மிரட்டி பணம் வாங்கி இன்னைக்கு பல கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இவர் மேல குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்க இந்த நிலையில இப்படி ஒரு அமைப்பை தொடங்குறதுக்கு என்ன காரணம், எதனால இவர் தொடங்குறாரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பின்னாடி ஏடிஎம்கே முழு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பேசி வந்துகிட்டு இருக்காங்க. தமிழகத்துல நாளுக்கு நாள் கட்சிகளோட எண்ணிக்கையும் அமைப்புகளோட எண்ணிக்கையும் தான் அதிகரிச்சுக்கிட்டு மேல போய்கிட்டு இருக்க ஒழிஞ்சு மக்களோட வாழ்க்கை தரம் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஒரு விடிவு காலம் எப்ப வரும்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.